கையை வச்சாதான் நம்மளுக்கு கஞ்சி. ஆ. இவர் வந்து என்ன செய்யறாரு பார்க்கலாம். யாருன்னா எதனா செஞ்சாங்களா எங்களுக்காக? அவ்வளோ கொரோனா வந்தது, அவ்வளோ வெள்ளம் வந்தது, யாரும் எங்களை எட்டி பார்க்கல. எட்டி பார்க்காதது கூட நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாததோட தான் எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் வந்து அந்த நாள்ல இருந்து அம்மாவுக்கு போட்டிருந்தோம் ரெட்டையர்லிக்கு. இப்பவும் நாங்கள் மாற போகிறது இல்லை. இப்போ விஜய்ன்றாங்க. அவருக்கு வந்து அவ்வளோ அனுபவம் பத்தாது. இப்போ ஏன் ஓட்டு நிறைய இருக்குன்றனா இந்த ஃபேன் ஸ்பேஸ். வெறும் ஃபேன் ஸ்பேஸ் வச்சு மட்டுமே அவர் ஜெயிச்சு வரணும்னு நினைக்கிறேன். அது கிடையாது. ஏதோ நடிக்கிறோம் அப்படி இருந்தோம். கட்சியில் பார்த்தா ஒரு கட்சியில் வந்துக்கிறாரு. அதுதான் நினைக்கிறோம், எது கட்சியில் வரணும். நீ கொடுக்குற பணம் நம்மளுக்கு பெருசு இல்லை. கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் பணம் தான் சார். இதனால நாங்கள் வந்து என்னன்னா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். வணக்கம் டிபிசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா வடசென்னை பகுதியில் நம்ம இங்க வந்திருக்கோம். எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கான்ற கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு. இதனால மக்கள் இடையில வந்து அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஆனா அவரை சுத்தி நடக்கிற சில பல விஷயங்களால இதனால அவருக்கு எதனா பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வடசென்னையில இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் நம்ம வந்து விஜய் வந்து அவருக்கு எவ்வளவு பிடிக்கும், அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், விஜய்க்கு எவ்வளவு சப்போர்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தம்பி, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்கப்பா? அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் இந்த டிசம்பர் மாசம் ஃபுல்லா 4 days மழை வந்தது இல்லனா, அப்ப அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதை வச்சு நான் ரொம்ப அப்ரிஷியேட்டா இருக்கேன். அதுக்கு முன்னாடியே கூட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு. அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய வருவார் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. விஜய் அவர்களை பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அவர் ஃபேனா நீங்க? இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி பணிகள் நடந்துட்டு இருக்குல்ல, அவர் கீழே இருக்கிறது எல்லாமே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல, அதை பத்தி தெரியும்ல, அதுல வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிகே தானா? எதை வச்சு சொல்றீங்கப்பா? ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் நானு. அவங்க வந்து எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு 4 இது வச்சிருந்தாங்கன்னா, இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகேனா டிவிகேல தான் அதிகமா வருது. அதுவும் இல்லாத அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. டிவிகேல வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆமாண்ணா. விஜய் அவர்கள் வந்து கட்சி பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயரா இருக்குது வந்துட்டு அவர் செய்யற வேலை? அவர் சொல்ற இளைஞர் உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயம் சொல்றாருல, நல்லா படிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு கேட்க எப்படி ஒரு உத்வேகமா இருக்குன்னு கேக்குறேன். குட் வைப்ஸா இருக்கு. நான் சொல்ல போனா அவர் வந்து இதெல்லாம் சொல்லணும்னு இல்ல, ஆனா அவர் நமக்கு சொல்றாருன்னா நம்ம நல்லதுக்காக சொல்றாரு அவரு. அப்படி படி பாக்குறப்ப ரொம்ப நல்லதா இருக்கு. நான் எனக்கு தோணுது. இந்த வடசென்னை பகுதியில வந்து விஜய் அவர்கள் வந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100%. 100%. உங்களோட சப்போர்ட் எல்லாமே அவருக்கு தான் விஜய்? ஆமாண்ணா, எல்லாருக்குமே. ஆமாண்ணா. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்லமா, அதை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? நான் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, வந்து அவரு நாட்டுக்கு நன்மை செய்வாரு, எல்லாருக்கும் செஞ்சு யாரும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. கையை வச்சாதான் நம்மளுக்கு கஞ்சி. இவர் வந்து என்ன செய்யறாரு பார்க்கலாம். எல்லாருக்கும் போட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாரும் யார் யாரு எப்படின்னு பார்த்துட்டோம். இவருக்கு போட்டு பார்க்கலாம் என்ன நடத்துறாரு, நாட்டுல என்ன நன்மை செய்யறாரு ஜனத்துக்கு. இப்போ படத்துல வந்து எல்லாருமே அவரை ரசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அரசியல்ல வந்து எல்லாருமே ரசிப்பீங்களா? ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அவரோட செயல்கள்? இல்ல வந்து எங்களுக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும். ஆமா, ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் சொல்றாங்க, ரசிப்போம் அவங்கள. மீறி அவங்களுக்குதான் ஓட்டு போட்டது அவங்களுக்கு தான். ஆனா இவங்கெல்லாம் நம்ம மற்றபடிலாம் நம்மளுக்கு செட் ஆகும். ஆமாமா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லப்படுறாங்களே, அது வந்து எப்படிமா நீங்க பாக்குறீங்க? நீங்க வந்துட்டு நல்லது செய்யறாரு இல்லப்பா, அதனால வந்து நாங்க அவர் மாதிரியே இவரு வருவாரு, நல்லதை செய்வாரு நினைக்கிறோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? அவரை நினைக்கிறதுனால இல்ல, அவருக்கு ஒரு சான்ஸ் நாங்க கொடுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணாங்க, யாருன்னா எதனா செஞ்சாங்களா எங்களுக்காக? இப்போ வந்தாங்க இந்த முறை ரோடு என்ன பண்ணாங்க? எதுவும் செய்யல. அவ்வளவு கொரோனா வந்தது, அவ்வளவு வெள்ளம் வந்தது, யாரும் எங்களை எட்டி பார்க்கல. ஒருத்தர் கூட வந்து இன்னான்னு கூட எட்டி பார்க்கல. இன்னான்னு கூட எங்களை எட்டி பார்க்கல. எட்டி பார்க்காதது கூட நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களை எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்தா தானே நாங்க உங்களுக்கு நாங்க கை தூக்குனா தானே நீங்க வருவீங்க. சொல்லு, எங்களை யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்ல. நாங்க அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி வந்து இவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து நாங்கள் அவருக்காக நாங்கள் சொல்றதுக்காக இல்லை. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும். எவ்வளோ பிள்ளைங்க கெட்டு போகுது சொல்லு, இதனால எவ்வளோ பசங்க எல்லாம் கெட்டு போகுதுங்க.
பிள்ளைங்கள கொஞ்சம் நல்லா திருந்தணும். நீ கொடுக்குற பணம் நம்மளுக்கு பெருசு இல்லை, கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் பணம் தான் சார். இதனால நாங்க வந்து என்னன்னா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். பவுடர் இது அது இதெல்லாம் விற்கிறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கணும். பிள்ளைங்கள இதெல்லாம் நிப்பாட்டணும். பிள்ளைங்க படிப்பெல்லாம் கெட்டு போகுது. இதனால எவ்வளவு படிக்க வச்சு என்ன இதுவாகுது, எங்களுக்கு பணமா பெருசு, எங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு பெருசு. இப்ப இருக்க இந்த ஆட்சியில வந்துட்டு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளவுதான், எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்லாததோட எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்லாத அதுங்க வருதுங்க, நாங்க பயந்து இருக்கிறோம். இப்ப வெளியே போனா பிள்ளைங்க வரதுக்கு நாங்க பயப்படுறோம். இப்ப விஜய் அவர்கள் வந்தா முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கிறது இல்ல. அவருக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நாங்க எல்லாம் எல்லாரும் அதான் பாடுபடுறாங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். யாரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன் விஜய்? விஜய் வந்தாதான் நல்லா இருக்கும். விஜய் அவர்களை பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பணிகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க வந்துட்டு? நல்லா பாப்பாரு, நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் சரி, அவர் கீழே இருக்கவங்களும் சரி. நாங்க வந்து அந்த நாள்ல இருந்து அம்மாவுக்கு போட்டிருந்தோம் ரெட்டையர்லிக்கு. இப்பவும் நாங்க மாற போறது இல்ல. எடப்பாடி வந்தாருன்னா எங்க மனசு திருப்திக்கு நாடு நல்லா இருக்கும், மக்களுங்க நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கெஞ்சா குடி போதை ஒரு 6 மணி இந்த பார்க்குள்ள பாருங்க ஒரே அட்டகாசமா இருக்கும். இப்போ விஜய்ன்றாங்க, அவருக்கு வந்து அவ்வளோ அனுபவம் பத்தாது. என்ன அனுபவம் வேணும்? எதுல அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து இப்போ ரசிகருங்க தான் ஓட்டு, மக்கள் ஓட்டு போனா தான் விஜய்க்கு. இவங்களுக்கு வந்து எல்லாமே அனுபவம். எடப்பாடிக்கு எல்லா அனுபவம். வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம திறமையா காட்ட முடியும். அப்போ வந்துட்டு அனுபவம் சொல்லியிருந்தா யாருமே நேரத்துக்கு வளர்ந்து வந்திருக்க மாட்டாங்களே. எல்லாருமே ஆரம்ப காலத்துல புதுசா தானே இருந்திருப்பாங்க. பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இப்போ விஜய் மட்டும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாரு? இப்ப இது ஒரு ஊரா தெரியலையா யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு அவர்தான் விஜய் இன்னும் வரல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு, உள்ள வந்திருக்காரு. அப்புறம் அங்க போறோம் டெல்லிக்கு போறோம் அதுக்கு போறோன்றது. இங்க ஒரு சபைய வச்சு மீட்டிங் போட்டு பேசு, அப்பதானே மக்களுங்க மனசுல நீ இடம் பிடிக்க முடியும். அப்படி இல்லையே. இப்ப இந்த இடம் கூட விட்டுடுப்பா, இந்த எவ்வளவு இடம் இந்த ஸ்டான்லி ஆஸ்பத்திரி அங்க இருக்குது, இங்க இருக்குது, குழம்பு எடுக்குது. இந்த இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஜனத்தங்களை கவர் பண்ண. ஆனா விஜய் அவர்கள் வந்து சுத்தி இருக்கவங்களா எம்ஜிஆர் மாதிரி சொல்றாங்கல்ல, அத பத்தி என்னமா நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு எல்லாம் வர முடியாது. அவரு நடந்து போனாலும் சரி, அந்த நடைக்கு வேற விஜய் நடிக்கு வேற. இவர் வந்து சினிமால நடிச்சு அந்த மாதிரி காட்டலாம், ஆனா எம்ஜிஆர் மாதிரி தானே. அவருடைய இதுவெல்லாம் இவருக்கு வராது, அது வேணா உறுதியா சொல்லலாம். இப்ப இந்த வடசென்னை பகுதியில வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இங்க வந்துட்டு சப்போர்ட் இருக்கா? இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? நிறைய பேரு அவருக்கு விஜய்க்கு எங்க ஏரியால நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு 18க்கு மேல 35 30 40க்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. 18ல இருந்து 45க்குள்ள இருக்கவங்களா இந்த வடசென்னை பகுதியில பர்டிகுலரா இந்த பகுதியில இருக்கவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஓஹோ, அப்ப அவருக்கு வந்து இங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சரி மேடம், இப்ப விஜய் அவர்கள்கிட்ட வந்து நீங்க எதனா கோரிக்கை வச்சா என்ன கோரிக்கை வைப்பீங்க? என்ன கோரிக்கை? போதை பொருள் எல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சின்ன பசங்க கிட்ட இருந்து இப்ப வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்குறோம், இன்ஸ்டால இருக்கிறதுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. பட் ஆனா ரொம்ப சின்ன பசங்க அந்த மாதிரி ஊசி வாங்குறேன். இன்னைக்கு காலைல கூட வீடியோ பார்த்தேன், ஏதோ 300 400 500 எல்லாம் குடுக்குறாங்க, முடியல, கஷ்டமா இருக்கு, அப்படியெல்லாம் வீடியோ வருது. இப்போ ஏன் ஓட்டு நிறைய இருக்குன்றனா இந்த ஃபேன்ஸ் பேஸ். ஓ, வெறும் ஃபேன்ஸ் பேஸ் வச்சு மட்டுமே அவர் ஜெயிச்சு வரணும்னு நினைக்கிறாங்க? அது கிடையாது. இப்ப பெண்கள் உங்க மத்தியில வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு மேடம் விஜய் அவர்கள்? பெண்கள் மொத்தமா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இப்ப போதை பொருள் ஒழிச்சாலே முக்காவாசி எதுவும் நடக்காது. அதுலயும் நிறைய எங்க ஏரியா பசங்களே நிறைய பேர் அதுலயும் முழுங்கிட்டாங்க. இருக்கக்கூடாது, ஆட்சி மாற்றம் வரணும். அதனால அவர் ஆரம்பிச்சது நல்லதுதான். எதனால ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்பமே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்குது. அடுத்தது அதிமுக பற்றி மாறி மாறி வந்தாலும் இந்த 2 ஆட்சி தான் தமிழகத்தில் வந்து மாறி மாறி வருதே தவிர, புதிதாக ஒரு ஆட்சி வந்தால் அது வந்து தமிழகம் எப்படி இருக்குன்றது போக போக தெரிஞ்சுக்கலாம். அந்த புதிதான ஆட்சி என்ன ஆட்சின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, அது என்ன ஆட்சி? அது யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இந்த 2 கட்சியை தாண்டி எந்த மாற்று ஆட்சி வர வேண்டும் தமிழகம். இப்ப விஜய் அவர்களோட ஆட்சியை பத்தி நினைக்கிறேன், தாவைக்கா கட்சியை பத்தி நினைக்கிறேன், நல்லா தான் செய்யற மாதிரி இருக்கு. வந்து நிறைய இளைஞர்கள்லாம் பெண்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அவர் கூட.
அவரோட கட்சி பணிகள்லாம் சரியா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்சி பணிகள் சரியா நடக்குதான்ட்டு உடனே சொல்ல முடியாது. ஆ, ஆ, ஆ. போக போக தான் தெரியும். அப்படிங்களா? ஓ. இந்த வடசென்னை தொகுதியில வந்துட்டு விஜய் அவர்கள் போட்டியிட்டாரா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஆ, ஆ, ஆ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதிமுகவில் ஜெயக்குமார் பல ஆண்டுகள் இருந்தார். திமுகவில் இப்போ இருக்கிறவர் வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த ராயபுரம் தொகுதியில் தொகுதி பக்கமே வந்தது கிடையாது. ஆ, ஆ. இப்போ இருக்கிற எம்எல்ஏ ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் வந்தாங்க, வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எதுவுமே வருது இல்லை. வரவே கிடையாது. ஓ, இந்த வெள்ளை தண்ணி நிற்கும் போது கூட வந்து என்னன்னு பார்க்கல. ஓ, சரி சரி சரி. அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் ஜி வருவாரான்றது வந்து அது இப்போதானே ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு எலெக்ஷன் பார்த்த ஒரு ஓட்டு வங்கியில் எவ்வளோ வாங்குறாரு போறாரு, அதன் பிறகுதான் முடிவு எடுக்க முடியும். ஏதோ முக ஸ்டாலின் ஏதோ கொடுக்குறாரு பாக்குறாரு செய்யறாரு, ஆ. அதுதான் நாங்க நினைச்சுன்னு இருக்கோம். விஜய் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் அதுக்கு மேல பணிகள் போயிட்டு இருக்கு. அவர் சினிமால இருந்து இதுக்கு வந்திருக்காரு, மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு இது வரவேற்பு பெற்றுட்டே இருக்காரு. அதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எதுவும் நினைக்கலப்பா. ஏதோ நடிக்கிறாரா நடிக்கிறோம் அப்படி இருந்தோம். கட்சியில பார்த்தா ஒரு கட்சியில வந்துக்கிறாரு, அதுதான் நினைக்கிறோம். எது கட்சியில வரணும் உங்களோட இதே நம்ம அவர் நடிச்சுனே இருக்கணும்னு இதுவா இருந்ததா இல்ல அரசியலுக்கு வரணும்? சின்னதா நல்லா இருக்கும்ப்பா. அரசியல் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல என்னது? பிடிக்கலன்றது இல்ல, ஆ. அரசியல்ல வந்தா நல்லதுதான். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. ஆ. ஜனங்க ஆ. என்ன ஆ. ஜனங்க கொடுப்பாங்களே என்னவோ தெரியாது. தெரியாது. ஆ, ஆ. இப்ப இலவசம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கேம்மா. இப்ப இலவசம் உங்களுக்கு இலவசம்ன்றது தேவைப்படுதுங்களா உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு? அந்த அவங்க அரசு சைடுல இருந்து கொடுத்து இது பண்றாங்க. கொடுக்க போறத கொடுக்க போறாங்க. அவங்க வீட்டு பணத்தை நம்மளுக்கு கொடுக்க போறது இல்ல. ஆ. நம்மளுக்கு கவர்மெண்ட் நம்ம பணத்தையே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதான் அதான் அதான். என்ன அவங்க ஒன்றும் அவங்க வீட்டு பணத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கல, மக்களுக்கு நம்ம பணத்தை எடுத்து தான் நம்ம வருமானத்தை வச்சு தான் நம்ம எல்லாருக்கும் சேவை செய்யறாங்க, கொடுக்குறாங்க, செய்யறாங்க. ஆ.